Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 61 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானமிச்சி அவன் கிளாஸ்ல உட்கார்ந்திருக்கப்ப கிளாஸ்க்கு வெளிய இருக்க எல்லாரும் ஹானமிச்சி வந்து பாக்குறாங்க. அவன் வந்து ஹேர் கட் புதுசா பண்ணிருக்கிறது பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹானமிச்சி கிளாஸ்க்கு வெளிய வந்து சத்தமா கத்திடுறான். இங்க என்ன வேடிக்கையா காட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கா கிளாஸ் பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். இதுலயே ஹைலைட்டா ஹானமிச்சியோட அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹானமிச்சியை பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து காசு கொடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன இவன் வச்சு நல்லா டிக்கெட் வித்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை முதல்ல வெளுத்த எல்லாம் சரியா வரும்டா அப்படின்ற மாதிரி ஹானமிச்சி கடுப்போட இருக்கிறான். அப்ப மிட்சியோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேர்ட் இயர் பசங்களுமே வந்து ஹானமிச்சியை பாக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னே அவங்களாலே சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல, பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே ஹானமிச்சி ஸ்கூல்ல எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இவனை சுத்தி இருக்க எல்லாரும் ரொம்பவே வினோதமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாயங்காலமே சோகோ டீம் பிராக்டிஸ் பண்றப்ப ஹானமிச்சி ரொம்பவே ஃபயர்டா இருக்கிறான். டாக்கி சாட்டோ டீம் கண்டிப்பா டிஃபீட் பண்ணணும், ரியோனோ டீமே கண்டிப்பா டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஃபயர்டா பிராக்டிஸ் பண்றான். அடுத்து இதே மாதிரி இவங்க விளையாண்டுட்டு இருக்கப்ப அக்காகி வந்துட்டு எல்லா டிஃபென்ஸையும் தாண்டி சூப்பரா ஒரு பால் டங்க் பண்றான். டங்க் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க டிஃபென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்குது, ஒழுங்கா டைட்டா டிஃபென்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப கோச் அஞ்சாயுமே அக்காகியை கூப்பிட்டு நீ வந்துட்டு இவ்வளவு எல்லாம் புஷ் பண்ணிக்காத, உன்னோட கால் வந்துட்டு சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும்ல, அதனால நீ வந்து கொஞ்சம் மெதுவாவே விளையாடு அப்படின்னு சொல்றாரு. சரி கோச் அப்படின்னு அக்காகியும் சொல்றான். சரி இப்ப இங்க எல்லாரையும் வர சொல்றியா அப்படின்னு கோச் அஞ்சாய் சொல்ல அக்காகி வந்து எல்லாருமே இங்க கூப்பிடுறான். எல்லாருமே பக்கத்துல வந்ததுக்கு அப்புறமா கோச் அஞ்சாய் ஹானமிச்சியை பார்த்துட்டு ஹானமிச்சி உன்னோட முடி ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஒரு டென்னிஸ் பால் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. எனவே நீங்க கலாய்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூஞ்ச பிடிச்சி விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்பதான் ஹானமிச்சி நீ வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியுமே சொல்றான். இந்த மாதிரி முடி வச்சுட்டு நீங்க இப்பெல்லாம் சிரிக்க கூடாது பாத்துக்கோங்க, நான் வந்துட்டு இந்த கேம் என்னாலதான் தோத்தோம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற விதத்துல தான் நான் இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணவே செஞ்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு ஹானமிச்சி சொல்றான். கோச் அஞ்சாயுமே வந்துட்டு சரி இப்போ ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா ஒரு பிராக்டிஸ் மேட்ச் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு பிராக்டிஸ் மேட்ச், இவ்வளவு சிம்பிளான ட்ரைனிங்கா கொடுக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கேக்குறான். இன்னும் கொஞ்ச நாள் மேட்ச் இருக்குல்ல, அதனால நீங்க வந்து ரொம்ப ஹார்டா பிராக்டிஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் அஞ்சாய் சொல்றாரு. ஆமா ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், இங்க நல்லா ஹார்டா விளையாண்டதுக்கு அப்புறம் அங்க கேம்குள்ள 40 நிமிஷம் ஃபுல்லா நின்று விளையாட முடியாம அப்படியே வெளியே வந்தவங்க நான் வந்துட்டு பார்க்க தானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியுமே இன்டைரக்டா ரூகாவாவை கலாய்க்கிறான். சரி இந்த பிராக்டிஸ் கேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வெர்சஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கான கேமா தான் இருக்க போகுது. தேர்ட் இயர்ல அக்காகி மிட்சி நீங்க 2 பேர் மட்டும் வெளியே இருங்க, மிட்சி நீ வந்து ரெஃபரியாரு, அக்காகிக்கு வந்து கால் இன்ஜுரியா இருக்கனால வேணாம்னு சொல்லிருப்பாரு. இங்க என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸுமே கரெக்டா அங்க வராங்க. இப்போ வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் நடக்க போகுது, ஃபர்ஸ்ட் இயர் வெர்சஸ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்க்கான கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்கோ சொல்றா. சீனியர்ஸ் டீம்ல வந்துட்டு கோகரே மட்டும் தான் தேர்ட் இயர், மீதி இருக்க 4 பேருமே வந்துட்டு செகண்ட் இயர் பசங்க தான். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்துட்டு உங்களை பீட் பண்ணிட்டா உங்க டீம் வந்துட்டு 50 புஷ் பண்ணணும் ரியோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர் டீம்ல வந்துட்டு ரூகாவா ஹானமிச்சி 2 பேருமே இருக்காங்க. ரூகாவா வந்துட்டு இது பிராக்டிஸ் மேட்சாவே இருந்தாலும் என் வழியில நீ வந்துட்டு வந்துடாத பாத்துக்க அப்படின்னு சொல்றான். ஹானமிச்சியுமே வந்துட்டு அதாண்ட நானும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு 2 பேரும் ஒன்னா விளையாட வச்சு எப்படி இந்த டீம் கொண்டு போக போறோமோ அப்படின்ற மாதிரி மீதி 3 ஃபர்ஸ்ட் இயர் பசங்க நின்னுகிட்டு இருக்காங்க. கேமுமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃபே ஹானமிச்சி தான் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா தட்டி விடுறான். அடுத்து அப்படியே ஒரு ரேலி போய்கிட்டு இருக்கப்ப டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க செகண்ட் இயர் பசங்க. எதுக்குடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹானமிச்சி தான் முன்னாடி வந்துகிட்டு இருக்கான். அவன் அப்படியே முன்னாடி வந்து சூப்பராவே டங்க் பண்ணிட்டு போயிடுறான். பாயிண்ட்டுமே வந்துட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயர் பசங்க 12, செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க வந்துட்டு 8 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஹானமிச்சியோட கேம் பிளே ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது. அவன் வந்துட்டு இன்னைக்கு ரொம்பவே நல்லா விளையாடுறாம்ல கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றான். ஆமா நானுமே அதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அக்காகி சொல்றான். இப்போதைக்கு உள்ள இருக்க யாராலையும் ஹானமிச்சியை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு கோச் அஞ்சாயும் சொல்றாரு. ஆமா ஹானமிச்சி வந்துட்டு 3 மாசமா தான் ட்ரைனிங் எடுத்திருக்கான். அப்படி இருந்துமே மத்த மெம்பர்ஸோட அவனோட கேம் பிளே வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி நினைக்கிறான். அடுத்துமே கேம்குள்ள ஒரு பால வந்துட்டு ஹானமிச்சி சூப்பராவே ரிசீவ் பண்றான். அப்ப கோச் அஞ்சாயுமே அப்படியே எந்திரிச்சிட்டு ஹானமிச்சிக்கு இந்த கேம் வந்துட்டு இவ்வளவு சிம்பிளா எல்லாம் இருக்க கூடாது அப்படின்ட்டு மிட்சுயை கூப்பிடுறாரு. நீ போயிட்டு ஹானமிச்சியை டிஃபெண்ட் பண்ணு அப்படின்ட்டு கோச் அஞ்சாய் வந்துட்டு மிட்சுயை உள்ள இறங்க சொல்றாரு. ரைட் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுயை இப்ப உள்ள இறங்குறான். நான் வந்துட்டு இனிமே சென்டர் பொசிஷனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சுயை ஹானமிச்சியை பார்த்து சொல்றான். ஹானமிச்சியுமே வந்துட்டு ஒரு ஜீனியஸா நீங்க தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரெடி ஆகுறான். கோச் அஞ்சாய் வந்துட்டு இந்த ஒரு பிராக்டிஸ் கேம் பிளான் பண்ணதுக்கான காரணமே வந்துட்டு ஹானமிச்சிக்காக தான். அக்காயிக்கு இன்ஜுரியா இருக்கிறதுனால சப்போஸ் ஒரு பேக்கப் சென்டர் வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா ஹானமிச்சியா மட்டும் தான் இருக்க முடியும். அவன் அக்காகியோட பொசிஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு கொஞ்சமாவது பொருத்தமான ஒருத்தனா இருப்பான். அப்ப இருக்கப்ப அவனுக்கு வந்து நிறைய வீக்னஸ் இருக்கவே கூடாது. அதுக்கு மேல கைனன் டீம் கூட லாஸ்ட் பாயிண்ட் அவன் தான் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து இப்ப சுத்தமா கான்பிடென்ட்டே இல்லாம தான் இருக்கிறான். அந்த கான்பிடென்ட்டே ஹானமிச்சிக்கு திரும்ப கொண்டு வரணும், அவனோட வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதை வந்துட்டு அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் செய்யணும் அப்படின்ட்டு தான் கோச் அஞ்சாய் வந்துட்டு இப்ப யோசிச்சுட்டு இருக்காரு. கேம் அப்படியே கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருக்கப்ப மிட்சி உள்ள வந்ததுக்கு அப்புறமா செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டான ஒரு கம்பேக் கொடுத்துட்டாங்க. அவங்க 18 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இயர் 14 பாயிண்ட் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிளேயர் கிட்ட தான் பால் இருக்குது. அவனுமே வந்துட்டு ஹானமிச்சி இனிமே இன்சைட் உள்ள தள்ளி போடா, எப்படியே உள்ள போயிரு, நீ வந்துட்டு உன்னோட ஹைட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு எனக்கு ஆர்டர் போடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி கத்துறான். ஹானமிச்சி என்னதான் இன்சைட் போக ட்ரை பண்ணாலும் மிட்சியோட டைட்டான டிஃபென்ஸ்னால இவனால உள்ள போகவே முடியல. அவனுமே வந்துட்டு பாலத்துக்கு ஹானமிச்சி கிட்ட கொடுக்குறான். ஹானமிச்சியால மிட்சியை தாண்டி இனிமே உள்ள போகவே முடியல. பால கையில வச்சுட்டே நின்னுகிட்டு இருக்கான். ஆயக்குமே வந்துட்டு சொல்றான் அவன் உள்ள போனா மட்டும் தான் ஏதாவது பண்ணவே முடியும். அவனுக்கு தெரிஞ்சதே லே அப் ஷாட், ஸ்லாம் டங்க் பண்றது மட்டும் தான். அது ரெண்டுமே பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல இருந்தா மட்டும் தான் பண்ணவே முடியும். மத்தபடி அவனால இங்க இருந்து ஷூட் பண்ணவும் முடியாது அப்படின்ட்டு ஆயக்கோ சொல்றா. அதே தான் அக்காகியுமே வந்துட்டு யோசிக்கிறான். ஆமா அவன் நெட்டுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப மட்டும் தான் அவன் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல், இப்படி தள்ளி இருக்கிறப்ப அவனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல அப்படின்ட்டு சொல்றான். ஹானமிச்சி வேற வழியே இல்லாம பாலத்துக்கு இன்னொரு ஃபர்ஸ்ட் இயர் பிளேயர் கிட்ட பாஸ் பண்ண ட்ரை பண்ண அதை வந்துட்டு இன்னொரு தேர்ட் இயர் பிளேயர் வந்து அப்படியே ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். அவன் பால கொண்டு வந்து மிட்சி கிட்ட கொடுக்க மிட்சி ஷூட் பண்ற மாதிரி பொசிஷன் எடுக்கும். ஹானமிச்சி வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அவன் வந்துட்டு ஏமாந்துடுறான். மிட்சி பாலத்துக்கு ரியோட்டா கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ரியோட்டா அப்படியே ஜம்ப் பண்றத பார்த்தோன்னே ரூகாவாவும் அவனுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா ரியோட்டா அந்நியாரம் ரூகாவாக்கும் ஒரு ஃபேக்க கட்டிட்டு பாலத்துக்கு மிட்சி கிட்ட பாஸ் பண்ணி விட்டுறான். மிட்சிக்கு பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல எந்த ஒரு டிஃபென்ஸ்மே இல்ல. அவன் ரொம்பவே ஈஸியாவே ஒரு லே அப் ஷாட்டை போட்டு பாயிண்ட்
பாயிண்ட் வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கடுத்த ரேலியிலும் ஃபர்ஸ்ட் இயர் பிளேயர் ஒருத்தன் வந்து பால கொண்டு வந்து ஹானமிச்சி கிட்ட கொடுக்குறான். இந்த வாட்டி அவனால மிட்சுயை தாண்டி எந்த பக்கமும் போக முடியல. என்னடா இது இவனை தாண்டி எந்த பக்கம் போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு கொஞ்சம் கடுப்பாய் அப்படியே லைட்டா மிட்சுயை தள்ளி விட்டுட்டு போக ட்ரை பண்றான். நேரம் மிட்சுயை கீழே விழுந்ததுல ஹானமிச்சிக்கு பவுல் தான் கிடைக்குது. ஹானமிச்சி ரொம்பவே கடுப்பாய் அங்க இருந்த கதவுல போய் அவன் கையை வச்சு குத்திட்டு வந்துடுறான். மிட்சுயை இதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல நான் வந்துட்டு அக்காக்கி எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி தான் இப்ப இவனுமே என் கண்ணுக்கு தெரியுறான் அப்படின்ட்டு நினைக்கிறான். ஏன்னா அக்காக்கியுமே இப்படிதான் இருந்திருப்பான். எந்த ஒரு சின்ன சேலஞ்சா இருந்தாலும் அதுல தோத்துட்டா இந்த மாதிரி ரொம்ப கடுப்புல கத்திக்கிட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி தான் ஹானமிச்சியும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சரி இப்ப நமக்கு ஹானமிச்சியோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோச் அஞ்சாய் சொல்றாரு. அடுத்து அப்படியே ரேலி போய்கிட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் இயர் பையன் ஒருத்தகிட்ட தான் பால் இருக்குது. ஆப்போசிட்லயே வந்துட்டு ரூகாவா ஹானமிச்சி ரெண்டு பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல ரியோட்டா மிட்சி பக்கத்துல தான் நின்னுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வேற இருக்காங்க. எனக்கு பாஸ் பண்ணு சொல்லிட்டு அந்த பையன்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ரூகாவாக்கே பாஸ் பண்ற, ரூகாவா நல்லா ஷூட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் சொல்றான். அதை கேட்டுட்டு இவனுமே வந்து ரூகாவாக்கு பாஸ் பண்ண ரூகாவா டக்குன்னு ஒரு டேர்னர் ரவுண்ட் பண்ணி பால சூப்பராவே ஷூட் பண்ணி பாயிண்ட் வாங்கிடுறான். ரூகாவாக்கு பாஸ் பண்றான்னு சொல்லிட்டு சொன்னவனோட நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஹானமிச்சி ஒரு சவத்துக்கு பக்கத்துல அவனை நிக்க வச்சு பயங்கரமா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் ஹானமிச்சி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா முத பண்ற நிப்பாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி அவனை சத்தம் போடுறான். இப்ப பாயிண்ட்மே வந்துட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க 20 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்துட்டு 16 பாயிண்ட்ல இருக்காங்க. அடுத்த ரேலியில பால் வந்துட்டு மறுபடியும் ஹானமிச்சி கிட்ட வருது. அவன் இந்த வாட்டி கான்பிடென்ட்டோட மிட்சி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்ப வந்துட்டு அவன் ஒரு டேர்னர் ரவுண்ட் பண்றான். அந்த ரூகாவா மட்டும் தான் டேர்னர் ரவுண்ட் பண்ணி ஷூட் பண்ணுவானா, நானுமே பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேர்னர் ரவுண்ட் பண்ணி அப்படியே பால கண்ணா பின்னாடி தூக்கி எறிஞ்சிடுறான். அந்த பாலுமே வந்துட்டு பேஸ்கெட்டை நோக்கி போயிருந்தாலும் அப்படியே பேஸ்கெட்டுக்கு ரொம்ப தூரத்துக்கு பின்னாடி அங்க இருந்து ஹார்கோ கையில போய் உழுகுது. ஹானமிச்சி சூப்பரான ஷாட்டா, இந்த மாதிரி ஷாட்டை எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்து நல்லா சிரிக்கிறாங்க அவனை பார்த்து. டேய் லூசு பையில இந்த மாதிரி கண்ணா பின்னாடி தூக்கி எறியாம பால் வந்துட்டு கரெக்டா தூக்கி எறிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி வந்து நல்ல விதமா தான் அட்வைஸ் கொடுக்க ட்ரை பண்றான். பட் ஹானமிச்சி வந்துட்டு ஆப்போனன்ட் பேசலாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதை மூடிட்டு போயிடுறான். இந்த மாதிரி ஒரு வேஸ்டான ஷாட்டெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு என் தலையெழுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவாவும் ஹானமிச்சியா கலாய்க்கிறான். அடுத்த ரேலியில ஹானமிச்சி பால கொண்டு வந்துகிட்டு இருக்கப்ப மிட்சி அவன் இருந்து ஈஸியாவே பால ஸ்டீல் பண்ணிடுறான். இந்த மாதிரி ட்ரிப்ளிங் வச்சுட்டு என்னையெல்லாம் நீ வந்து டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி கேட்கறான். திரும்ப அந்த பால் வந்துட்டு ஹானமிச்சி கிட்டே வருது. ஹானமிச்சியும் பால வாங்கின உடனே நான் அப்படியே பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல போக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிட்சியை தள்ளிட்டு போக பார்க்கறான். பட் மறுபடியும் ஒரு ஃபவுல் ஆயிருது. மிட்சியும் வந்து நீ என்ன லூசாடா எல்லா பாலையும் டங்க் பண்ணி பாயிண்ட் வாங்க முடியும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இதே மாதிரி நீ கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்து கேம் மட்டும் சீக்கிரமே வெளியே தான் போவ அப்படின்ட்டு சொல்றான். நீங்க முத வாய மூடுங்க, உங்களோட பேச்ச கேட்டு நான் வந்து கன்ஃபியூஷனே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி காதை மூடிக்கிறான். அடுத்த ரேலியிலுமே பேஸ்கெட்டுக்கு பக்கத்துலயே ஹானமிச்சி கிட்ட பால் வந்து கிடைக்குது. இருந்தாலுமே மிட்சி அவன பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல கூட சூப்பராவே டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு நிக்கிறான். இப்ப பேஸ்கெட் கீழ தானே இருக்க, முடிஞ்சா ஷூட் பண்ண பாரு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து சில அட்வைஸ்மே கொடுக்குறான். பாடியை இவ்வளவு ஸ்டிஃபா வச்சுக்காத, கொஞ்சம் ஃப்ரீயா வை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவன் வந்து எதையுமே கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டு கண்ணா பின்னாடி தான் தூக்கி போடுறான். பாலுமே வந்து போர்ட்ல அடிச்சு அப்படியே கீழ வருது. என்னடா நீ எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா எய்ம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மிட்சி மறுபடியும் சொல்றான். அதுக்கடுத்து ஒரு பால் ஹானமிச்சி தூக்கி போறான். அதுவுமே போர்ட்ல பட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுது. அடுத்து லாஸ்ட் ஒரு நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றான். அந்நியார் ஒரு பால் பேஸ்கெட்ல பட்டு வெளியே வருது. அதை ஹானமிச்சி தான் சக்சஸ்ஃபுல்லா ரீபவுண்ட் ஆடுறான். அவன் ரீபவுண்ட் ஆன பால் அவனே தான் திரும்ப தூக்கி போடுறான். பட் அதுவுமே பேஸ்கெட் குள்ள உலாம வெளியே தான் வருது. சரி ஓகே, ஹானமிச்சி நெக்ஸ்ட் கேமுக்கு முன்னாடி என்னதை கத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கோச் அன்சே அக்காகி கிட்ட சொல்றாரு. அடுத்து லாஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிறப்ப ரூகாவா சூப்பராவே ஒரு பால பிளாக் பண்ணிட்டு அப்படியே முன்னாடி ஃபாஸ்ட் பிரேக்குக்கு வேகமா வந்துகிட்டு இருக்கான். மிட்சியுமே இதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் டக்குன்னு பதறிடுறான். ஹானமிச்சி அவன் கூடவே ஓடி வந்துகிட்டு இருக்கனால ரூகாவா வந்துட்டு சட்டுன்னு பால தூக்கி ஹானமிச்சி கிட்ட கொடுக்குறான். அப்படியே பால திரும்ப கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா கேட்டா அந்நியார ஹானமிச்சி திரும்ப கொடுக்கல. நல்லா பாஸ் கொடுத்துறா தம்பி, இதை வந்து நானே ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அவன் கூடவே தான் ரூகாவாவும் சேர்ந்து ஜம்ப் பண்ணிருப்பான். டே பார்த்து ஜம்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பயந்துறாங்க. ரைட், எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அடுத்த 3 நாள் இவன் வந்துட்டு ஜம்ப் ஷாட்டுக்கு தான் வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி சொல்றான். அப்படியே முன்னாடி பார்த்தா தெரியுது ஹானமிச்சி ரூகாவா ரெண்டு பேரும் பேஸ்கெட் பிடிச்சு தொங்கிக்கிட்டே ஏன்டா ஏம்பால தடுத்தன்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களுக்குள்ளே தொங்கிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா போர்டு சீக்கிரமா கீழே விழுந்துருண்டா, ஒழுங்கா இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோகரே சொல்றான். இல்ல கோகரே, உங்களுக்கு தெரியாது, இவனுக்கு நான் கண்டிப்பா ஒரு பதிலடி கொடுத்தே தீருவேன், என்னோட பாலைய உள்ள வந்து தடுக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். கோச் அஞ்சையுமே இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் பார்ட்னரா இருந்து இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டே வந்துட்டு திரும்பி பார்க்க வைக்க போறாங்க பாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. ஹானமிச்சியோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கோச் அஞ்சை அக்காகி ரெண்டு பேருமே வந்துட்டு இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுக்கு வந்துட்டு பேஸ்கெட்டுக்கு தூரத்துல இருந்து ஷூட் பண்ண தெரியல. அதனால அவனுக்கு வந்து ஜம்ப் ஷாட் தான் அடுத்த மேட்ச்க்குள்ள ஃபுல்லாவே சொல்லி தர போறாங்க. ஹானமிச்சி எல்லாரும் மாதிரியுமே ஜம்ப் ஷாட் பழகி கேம்குள்ள அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுவானா இல்லையன்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதை இல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.